வணக்கங்க. நான் உங்கள் செஃப் கதிர். விஸ்வம் கிச்சன் சார்பாக தீபாவளி இனிய தீபாவளி அமைக்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்வீட்னால் ரொம்ப ஸ்பெஷலாக கிடையாது, நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறோங்க. என்னென்னா மைசூர் பாகு, நெய் மைசூர் பாகு. எல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டா இருக்குது, நல்லா இருக்குது, வாயில் வச்சா கரைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். நம்ம அது மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். அது வந்து ஒரு பெரிய வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 1 கப் கடலை மாவு, நல்ல ஒரு பிராண்டான நல்லா இருக்க குவாலிட்டியாக இருக்க கடலை மாவு வாங்கிக்கோங்க. 2 கப்பு சர்க்கரை, 2 கப் நெய், 1/2 கப் தண்ணி, 1 பிஞ்ச் சோடா. இது மட்டும் இருந்தால் போதுங்க. ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. வானலியில் வடசட்டியில் போட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அனலை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து பச்சை வாசனை போகிற மாதிரி ரொம்ப சிவக்க விடாதீங்க. வறுத்து எடுத்துகிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. சல்லடையில் போட்டு மாவு சலிக்கிற சல்லடை, ரவை சலிக்கிற சல்லடையில் கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கிட்டு வச்சுருங்க. ஆறட்டும். அது இன்னொரு அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரமோ இல்லை வடசட்டியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் எடுத்துக்கிட்டு 2 கப் இது இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை, அதை பாவு காய்ச்சிக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு நல்லா பாவு காய்ச்சிட்டு இந்த கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1-1.5 கப் அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அந்த சுகர் சிரப் நம்ம 2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா நம்ம கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கரைச்சி வச்சதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திரண்டு வரும். நம்ம ஏற்கனவே நெய் அதில் சேர்த்துருக்கோம். நல்லா திரண்டு வர டைமில் இன்னும் ஒரு 1/2 கப் நெய் அதில் வச்சுருக்க மீதி இருக்க நெய்யை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அதில் அந்த சோடா ஒரு பிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அருமையாக சாஃப்டாக மைசூர் பாகு வரும். சாப்பிட்டு பாருங்கள், வாயில் வச்சா கரையும். நம்மளே வந்து இவ்வளோ ஈஸியாக செய்கிறோமே, ரொம்ப சிம்பிளாக செய்கிறோமே, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே இவ்வளோ நாள் அப்படின்றத நீங்கள் இனிமேட்டுக்கு வீட்டில் தான் செய்வீங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்வீட் செய்கிறது டவுட்டாக இருந்தாலும் எங்களை நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம், ஈஸியாக கேட்டுக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அந்த தீபாவளிக்கு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் இருந்து நாங்கள் ஆன்லைன் கோர்ஸ் கொண்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க, வேலைக்கு போகாமல் இருக்கவங்க, அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன தொழில் பண்ணுறது, படிச்சுட்டு வேஸ்ட்டாக வீட்டில் எந்த வேலைக்கும் போகாமல் சுற்றிட்டு இருக்கவங்க, இல்லை ஹோட்டலில் வந்து வேலைக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஒரு லோன் வாங்குறதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஒரு கடை வைக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஒரு ஃபாரின் போகிறதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின அப்டேட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களை டவுட்டை கேட்டால் நாங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இது சந்தேகங்களை தீர்த்து வைப்போங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபாவளி ஸ்வீட்டு செய்கிறது, காரம் செய்கிறது இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ.